திமுகவின் மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம். இது வந்து கிச்சன். இந்த கட்டடம் வந்து எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில், அதிமுக காலத்தில் எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில் PRG அருண்குமாரோட ஃபண்டில் கட்டி கொடுத்த இந்த கட்டடம். தமிழகத்தில் ஏழை எளிய மற்றும் நடுத்தர மக்களின் உயிரை காக்கும் அரணாக திகழும் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மகப்பேறு முதல் அவசர சிகிச்சை வரை 24 மணி நேரமும் இலவச சேவைகளை வழங்கி வருகின்றன. இந்த நிலையில் கோவையில் மக்கள் பயன்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட ஒரு நகர்ப்புற ஆரம்ப சுகாதார நிலையத்தையே தனது சொந்த வீடாக மாற்றி குடும்பத்துடன் செட்டிலாகியிருக்கும் பகீர் சம்பவம் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. கோவை மாநகராட்சிக்குட்பட்ட வடவள்ளி 36வது வார்டு பகுதியில் அமைந்துள்ள இந்த அரசு கட்டிடத்தை வடவள்ளி பகுதி பொறியாளர் அணித்துறை அமைப்பாளர் தனது கட்டுப்பாட்டில் கொண்டு வந்து அங்கேயே குடும்பத்துடன் வசித்து வந்துள்ளார். மருத்துவ உபகரணங்கள் இருக்க வேண்டிய இடத்தில் சமையல் பாத்திரங்களும், நோயாளிகள் இருக்க வேண்டிய இடத்தில் படுக்கைகளும் இருப்பதைக் கண்டு அப்பகுதி மக்கள் கொதிப்படைந்துள்ளனர். இந்த அத்துமீறல் குறித்து அப்பகுதி சமூக ஆர்வலர்கள் தட்டி கேட்டபோது அந்த நபர் நான் மருத்துவரிடம் முறையான அனுமதி வாங்கிதான் இருப்பதாக கூறினார். அரசு சொத்தை தனிநபர் பயன்பாட்டிற்கு வழங்க மருத்துவருக்கு அதிகாரம் ஏது என்ற கேள்வியுடன் அங்கு இருந்தவர்கள் எடுத்த வீடியோ தற்போது சமூக வலைத்தளங்களில் காட்டுத்தீயாய் பரவி வருகிறது. ஏரியா மக்களுக்கு தடுப்பூசி போடுறதுக்கு ஒரு முகாம் கொடுத்தா இவங்க வந்து டாக்டர் பர்மிஷன் கொடுத்தாங்கம்மா. உள்ள வீடு, சமையல் ரூமு, பெட்ரூமு எல்லாம் இருக்கு. பெட்ரூம் இந்த மாணவரணி அமைப்பாளர், திமுகவின் மாணவரணி அமைப்பாளரோட பெட்ரூம். இது வந்து கிச்சன். இந்த கட்டடம் வந்து எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில், அதிமுக காலத்தில் எங்கள் எம்எல்ஏ ஃபண்டில் PRG அருண்குமாரோட ஃபண்டில் கட்டி கொடுத்த இந்த கட்டடம். தமிழகம் முழுவதும் சுமார் 2266க்கும் மேற்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையங்கள் மக்கள் நலப்பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வரும் வேளையில் மருத்துவமனையையே வீடாக மாற்றிய சம்பவம் பெரும் சர்ச்சையை கிளப்பியுள்ளது. இந்த விவகாரத்தில் மாநகராட்சி நிர்வாகம் உடனடி நடவடிக்கை எடுக்குமா என்பதே அப்பகுதி மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது.